நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்கின்றோம். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேறியது. ஐடிஎச் வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்ற பெண்ணை தேடி போலீசார் தொடர் தேடுதல். நிவாரண உதவி வழங்க கோரி முகத்துவாரம் ஹிப்பாவத்தை பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம். இன்றும் நூற்றுக்கணக்கான புதிய தொற்றாளர்கள் அடையாளம். 4 கோடி கொரோனா தடுப்பூசிகள் அமெரிக்காவின் பயன்பாட்டிற்கு கிடைக்கும் என வெள்ளை மாளிகை தகவல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது 99 மேலதிக வாக்குகளால் இன்று நிறைவேற்றப்பட்டது. 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் இன்று 99 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கடந்த 17ஆம் தேதி நிதியமைச்சர் மஹிந்த ராஜபக்ஷவால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. மறுநாள் 18ஆம் தேதி முதல் இன்று மாலை வரை 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற்ற நிலையிலேயே மாலை 5:45 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக 52 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன்படி 99 மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கையில் இன்று இதுவரை 257 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேபோல தமக்கு நிவாரணம் கோரி முகத்வாரம் இம்பாவத்தை மக்கள் இன்று சுகாதார நடைமுறைகளை கருத்தில் கொள்ளாது ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தியுள்ளனர். இலங்கை மத்திய வங்கியின் சிற்றுண்டிச்சாலை ஊழியர் ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவருடன் தொடர்புபட்ட மத்திய வங்கி ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் சிலர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களிடம் PCR பரிசோதனைகள் செய்யப்பட்ட போதிலும் அவர்களுக்கு கோவிட் தொற்று ஏற்படவில்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுகாதார பிரிவினரின் அறிவுறுத்தல்களை மீறி செயற்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் வவுனியாவில் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கோவிட்-19 தாக்கம் நாட்டில் அதிகரித்து வரும் நிலையில் கோவிட்-19 தாக்கமற்ற வவுனியாவை கட்டியெழுப்புவோம் எனும் எண்ணக்கருவில் வவுனியா மாவட்ட சுகாதார பிரிவினர் சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது வர்த்தக நிலையங்களில் முகக்கவசம் சீராக அணியாத பணியாளர்கள், வீதியில் முகக்கவசமின்றி பயணித்தவர்கள், தரமற்ற முகக்கவசங்களை அணிந்திருந்தவர்கள் என பலரை சுகாதார பரிசோதகர்கள் இனங்கண்டதுடன் அவர்களின் பெயர் விவரங்களை திரட்டியதுடன் குறித்த நபர்களை சுகாதார திணைக்களத்திற்கு சமூகம் அளிக்குமாறு திகதியும் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுகாதார பரிசோதகர்களினால் வழங்கப்பட்ட திகதியில் சில நபர்கள் மாத்திரமே சுகாதார திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தனர். வருகை தந்தவர்களுடன் சுகாதார பிரிவினர் கோவிட்-19 தொடர்பில் அறிவுறுத்தல்களை வழங்கி கலந்துரையாடல் மேற்கொண்டதுடன் எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர். சுகாதார நடைமுறைகளை மீறி செயற்பட்டதுடன் சுகாதார பிரிவினரின் அழைப்பை மீறிய மிகுதி 20க்கும் மேற்பட்டவர்கள் இனங்காணப்பட்டு அவர்களை சுகாதார பிரிவினர் அவர்களின் வீடுகளிலேயே ஒரு வாரம் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியுள்ளனர். சுகாதார பிரிவினரின் இவ்வதிரடி நடவடிக்கையினால் வவுனியா மாவட்ட மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவார்கள் என சமூக ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஐடிஎச் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தப்பிச் சென்ற பெண்ணை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு தனது 2 வயது குழந்தையுடன் குறித்த பெண் வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்றிருந்தார். இதேவேளை கொழும்பு ஐடிஎச் பிரதேசத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குழந்தையுடன் தப்பிச் சென்ற பெண்ணை போலீசார் தொடர்ந்தும் தேடி வருகின்றனர். எனினும் அந்த குழந்தை உறவினர் வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது.
குறித்த பெண் ஹாலியகொட பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டிற்கும் உறவினர் வீடொன்றுக்கும் சென்றுள்ளதால் குறித்த 2 வீடுகளிலும் வசித்து வரும் சுமார் 10 பேரை சுகாதார அதிகாரிகள் தனிமைப்படுத்தியுள்ளனர். குறித்த பெண் கிரியல்ல பிரதேசத்தில் இருந்து அபிட்டிவள பிரதேசத்திற்கு சென்ற ஆட்டோ சாரதியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். அத்துடன் அவர் கிரியல்ல வரை பயணித்த பேருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த பேருந்தில் பயணித்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களையும் தனிமைப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த பெண் ஹாலியகொட இந்துரங்கொட பிரதேசத்தில் பயணித்துள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் இந்த பிரதேசத்தில் இன்று தேடுதல் நடத்தியிருந்தனர். இந்த பெண் கிரியல்ல பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றதை தாம் கண்டதாக ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து போலீசார் இந்த பிரதேசத்தில் இன்று தேடுதல் நடத்தியிருந்தனர். கடந்த 1 மாத காலமாக தொடரும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினால் தமது வாழ்வாதாரம் முழுமையாக இழக்கப்பட்டு விட்டதால் அரசாங்கம் தமக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரி மோதரை இக்பாவத்தை பகுதி மக்கள் அலுத்மாவத்தை வீதியில் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 5000 ரூபாய் நிவாரணம் தமது குடும்பத்தின் தேவைகளுக்கேற்ப போதுமானதாக இல்லாமையால் தாம் பட்டினி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டனர். அரசாங்கம் உடனடியாக தமக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறு குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் தொடரும் ஊரடங்கினால் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி இருப்பதாகவும் உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். පවුලක් ජීවත් වෙන්න 5000කින් පුළුවන් ද මාස එකම. ගිය මාසේ 22 වෙනිදා ඉඳලා අද වෙනකන් ලොක්ඩවුන් කළා. 5000 දීලා ආණ්ඩුව සේව් කළා. පක්ෂ විපක්ෂ ඔක්කොම වල මේකල බලන්න ඕනේ. අපෙන් ඡන්ද ගත්ත කට්ටිය අපි අත්හැරලා තියෙන්නේ. කරුණාකරලා අපි කියන්නේ මිනිස්සුන්ට දාදාක බඩු මල්ලක් කලේ. ඒ අවස්ථාවේ දෙන්නේ. பண்டாரகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட அட்டுலுகம பகுதியின் 8 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அட்டுலுகம பகுதியில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் அடிப்படையில் 17 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை இனங்காணப்பட்டுள்ளது. இப்பகுதிக்கு எவ்வாறு கொரோனா வந்தது என இதுவரையில் இனங்காணப்படவில்லை என களுத்துறை மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் உதயரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் நேற்று ஒருவர் கோவிட் நோயினால் உயிரிழந்த நிலையில் கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 74ஆக அதிகரித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு 2 பகுதியைச் சேர்ந்த 70 வயதான ஆண் ஒருவரை கோவிட்-19 தொற்றால் மரணித்ததாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்ட மாரடைப்பு இந்த மரணத்திற்கான காரணம் என தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் மொத்தமாக 439 பேருக்கு கோவிட்-19 தொற்று உள்ளாகியுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த 4 பேரை தவிர ஏனைய அனைவரும் நோயாளர்களுடன் தொடர்புடையவர்கள் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட்-19 தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 19,280ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் பாலியகொட மற்றும் திவுலப்பட்டிய இரட்டை கொத்தணிகளுடன் தொடர்புடைய நோயாளிகளின் எண்ணிக்கை 15,765ஆக அதிகரித்துள்ளது. அத்துடன் 5,936 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் 368 பேர் கோவிட்-19 குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த நோயிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,271
3 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் நேற்று வரை கோவிட்-19 தொற்றுறுதியானவர்களின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் மட்டக்குழி பகுதியில் 388 பேருக்கும், முகத்துவாரம் பகுதியில் 327 பேருக்கும், தமட்டகொட பகுதியில் 288 பேருக்கும் கோவிட்-19 தொற்றுறுதியாகியுள்ளது. அத்துடன் கொட்டாஞ்சேனை மேற்கு பகுதியில் 250 பேருக்கும், ப்ளூமேண்டல் பகுதியில் 105 பேருக்கும், கொச்சிக்கடை வடக்கு பகுதியில் 238 பேருக்கும், ஜிந்துப்பட்டி பகுதியில் 255 பேருக்கும், கோட்டை பகுதியில் 191 பேருக்கும், கொம்பனி தெருவில் 230 பேருக்கும் கோவிட்-19 தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 319 பேர் பூரண குணமடைந்து மருத்துவமனைகளிலிருந்து வீடு திரும்பியுள்ளதாக தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் இதுவரையில் கொரோனா தொற்றிலிருந்து பூரண குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,590 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று பரவல் காரணமாக நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கியிருந்தவர்களில் மேலும் சிலர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாடு திரும்பியுள்ளனர். கட்டாரிலிருந்து 290 பேரும், இந்தியாவிலிருந்து 58 பேரும், இத்தாலியிலிருந்து 116 பேரும், ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து 21 பேரும் இவ்வாறு நாடு திரும்பியதாக தெரிய வருகிறது. மேலும் அரசாங்கத்தின் விசேட அனுமதியுடன் வருகை தந்த அனைவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்தோடு இன்று வருகை தந்த அனைவரும் தற்போது தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் 257 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். எனவே 5616 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 319 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 74 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதுவரை நாட்டில் 19,280 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் 13,590 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரியாக கருதப்படும் சஹ்ரான் ஹாசிமிற்கு பின்னணியில் இயக்க சக்தியொன்று இருக்க வேண்டும் என்று பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைவராக பணியாற்றிய முன்னாள் சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் ரவி செனவிரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் தாக்குதல் நடத்திய குழுவிற்கு IS பயங்கரவாத அமைப்பு ஆதரவோ அனுசரணையோ வழங்கியிருக்கும் என்பதற்கு எந்தவிதமான சாட்சியங்களும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஈஸ்டர் தாக்குதல் நடந்த சமயத்தில் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைவராக பணியாற்றிய முன்னாள் சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் ரவி செனவிரத்ன நேற்று முதன்முறையாக சாட்சியம் அளித்தார். ஜஹ்ரான் ஆசிமுடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த ஹாமி மொஹதீனை CID அதிகாரிகள் சந்தித்ததாகவும், இதன்போது அவர் கைது செய்யப்படவில்லை என்பது குறித்து நீங்கள் அறிந்திருந்தீர்களா என ரவி செனவிரத்னவிடம் விசாரணை ஆணைக்குழுவின் நீதியரசர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சாட்சியாளர் ரவி செனவிரத்ன குறித்த சம்பவம் தொடர்பில் CID அதிகாரிகள் பாசிக்குடா செல்வதற்கு என்னிடமே அனுமதி பெற்றனர். எனினும் ஆமி மொஹதீன் என்ற நபரை சந்திப்பது குறித்து எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இதன்போது கேள்வி எழுப்பிய நீதியரசர் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவின் தந்தை ஏப்ரல் 21 தேவாலயம் செல்ல வேண்டும் என்று தகவல் வழங்கியுள்ளார். தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த ஆமி மொஹதீனை தேடி பாசிக்குடா சென்ற CID குழுவில் இருந்த நந்தலால் என்ற போலீஸ் அதிகாரி தாக்குதல் தினத்திற்கு முன்தினமான 20 இரவு 8 மணி அளவில் ஹரின் பெர்னாண்டோவின் தந்தையை அழைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. ஏதாவது தகவலை நந்தலால் அதிகாரியிடமிருந்து ஹரின் பெர்னாண்டோவின் தந்தை பெற்றிருக்க வேண்டும் என்பது மட்டுமே நடந்திருக்க வேண்டும். எனினும் போலீஸ் அதிகாரி நந்தலால் 21 தாக்குதல் ஒன்று நடக்கும் என்று எப்படி அறிந்து கொண்டார் என்று நீதியரசர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சாட்சியாளர் அவர் எவ்வாறு அறிந்து கொண்டார் என்பது எனக்கு தெரியாது என்று கூறினார். தொடர்ந்தும் சாட்சியமளித்த ரவி செனவிரத்ன ஜஹ்ரான் 2014 ஆண்டு முதல் செயற்பட்டுள்ளார். 2017-2018 ஆண்டு காலப்பகுதியில் தான் தாக்குதல் ஒன்று நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளார். ஜஹ்ரான் பல விடயங்களுக்கு முயற்சித்திருந்த போதிலும் அவை எதுவும் பலனளிக்கவில்லை. இதனால் புத்தர் சிலை ஒன்றுக்கு கல்லால் சரி அடிக்குமாறு சாதிக்கிடம் கூறியுள்ளார். அத்துடன் ஜஹ்ரானின் பிரசாரங்கள் பிரசித்தமானவை. போதனைகளின் ஆரம்பத்தில் பலர் இஸ்லாம் ராஜ்யத்திற்கு போராட்டம் நடக்கும் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று போராளியாகும் நிலைப்பாட்டிலேயே இருந்துள்ளனர். எனினும் ஜஹ்ரான் பிரசாரம் செய்த பின்னர் அவர்கள் தற்கொலை போராளியாக மாறும் மனநிலையை அடைந்துள்ளனர். 2019 ஆண்டு முற்பகுதியில் ஜஹ்ரான் இன்னும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவரது மனைவியை
நாரி மருத்துவரிடம் அழைத்து சென்றுள்ளனர். இந்த நாரி மருத்துவர் ஊடாகவும் ஜஹ்ரானை கைது செய்ய முயற்சிகளை செய்திருந்தோம். இந்த தகவலை ஆராயும் போது 2020ஆம் ஆண்டிலேயே தாக்குதல் நடத்த வேண்டும் என்றும் இவர்கள் திட்டம் தீட்டியுள்ளார்கள். எனினும் விரைவில் தாக்குதல் ஒன்று நடத்த வேண்டும் என்று ஜஹ்ரான் தனி நிலைப்பாட்டிற்கு ஏப்ரல் முதல் வாரத்தில் வந்துள்ளார். எனினும் ஏப்ரல் 21ஆம் திகதி நடத்த வேண்டும் என்று ஏப்ரல் 18ஆம் திகதி அளவிலேயே தீர்மானித்துள்ளனர். எனினும் ஜஹ்ரான் ஆசிமின் மனைவி இதற்கு முன்னர் ஆணைக்குழுவில் சாட்சியம் வழங்கிய போது 2019ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் குழந்தை ஒன்றை பெற்றெடுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கவில்லை என்று கூறியுள்ளதாக நீதியரசர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதியே இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டுள்ளதாக மற்றொரு விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. இது குறித்து உங்களின் நிலைப்பாடு என்ன என்று சாட்சியாளரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ரவி செனவிரத்ன, இந்த தாக்குதலின் பின்னர் நான் ஓய்வெடுக்க முன்னர் நான் எனது விசாரணை அதிகாரிகளுக்கு விசேட பணி ஒன்றை ஒப்படைத்தேன். ஜஹ்ரானை இயக்க பின்புலம் என்ன என்பதை ஆராய்வதே அந்த பணியாகும். ஜஹ்ரானுக்கு மேலே யாராவது இருந்திருக்க வேண்டும். எனது ஓய்வு காலம் நெருங்கும் போது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 96 பேர் வரை கைது செய்யப்பட்டிருந்தனர். எனினும் ஜஹ்ரானுக்கு மேலே இருந்து கொண்டு ஜஹ்ரானை இயக்கியவர்களை கண்டுபிடிக்கும் வரை அனைத்தும் சரியாகிவிட்டது என்று கூற முடியாது. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. ஜஹ்ரான் ஆசிம் உள்ளிட்ட இந்த குழுவிற்கு IS அமைப்பின் பண உதவியோ ஆலோசனைகளோ கிடைத்துள்ளதாக விசாரணைகளில் எவ்வித சாட்சியங்களும் பதிவாகவில்லை. விசாரணைகளுடன் தொடர்புபட்ட 41 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. எனினும் இவை அனைத்தும் உள்ளூர் வங்கி கணக்குகளே ஆகும். அத்துடன் இந்த தாக்குதலுக்கு இப்ராஹிம் சகோதரர்களே பெருமளவு நிதியுதவி செய்துள்ளார்கள் என்றும் ரவி செனவிரத்ன ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தெரிவித்துள்ளார். வெளியாகியுள்ள 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் 200 புள்ளிகளை பெற்ற கொழும்பு ஜாகிரா கல்லூரியின் மாணவனை பாராட்டும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. தற்போது வெளியாகியுள்ள 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் கொழும்பு மருதானை ஜாகிரா கல்லூரியில் சிங்கள மொழி மூலம் தோற்றிய மாணவன் MFM அம்மார் 200 புள்ளிகளை பெற்று பாடசாலையின் 128 வருட வரலாற்றில் சாதனை படைத்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 200 புள்ளிகளை பெற்ற 10 மாணவர்களில் அம்மாரும் ஒருவர். இவருக்கான பாராட்டு நிகழ்வு ஒன்று கடந்த புதன்கிழமை மிகவும் எளிய முறையில் பாடசாலையின் ஆரம்ப பிரிவு தலைவர் MM சசூலின் ஏற்பாட்டில் அதிபர் ரிஸ்வி மரிக்கார் தலைமையில் பாடசாலையில் இடம்பெற்றது. இதன்போது மாணவனின் திறமையை பாராட்டி பாடசாலையின் ஆளுநர் சபையினால் 1 லட்சம் ரூபாய் சன்மானமும் அதிபரினால் நினைவு சின்னமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாணவர்களின் கல்வியில் ஊக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் மக்கள் வங்கியினால் 1 லட்சம் ரூபாய் வைப்பு பண சன்மானமும் நினைவு பரிசில்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கிண்ணியா வலய கல்வி பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானே அல் ஹிஜ்ரா கனிஷ்ட வித்யாலயத்தை சேர்ந்த முகமது நசீர் அம்மார் செயின் எனும் மாணவன் 190 புள்ளிகளை பெற்று கிண்ணியா வலயத்தின் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். எதிர்காலத்தில் ஒரு விஞ்ஞானியாக விரும்புகிறேன். இதேவேளை ஹட்டன் ஹைலைன்ஸ் கல்லூரி சிறந்த பெறுபேறுகளை பெற்றுள்ளது. இம்முறை அந்த பாடசாலையிலிருந்து தோற்றிய 103 மாணவர்களில் நுவரெலியா மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட 8 புள்ளிகளை விட அதிகமான புள்ளிகளை பெற்று 46 மாணவர்கள் சித்தி பெற்றுள்ளனர். எங்களுடைய பாடசாலை ஹைலைன்ஸ் கல்லூரி இம்முறை பரீட்சைக்கு தோற்றிய 103 மாணவர்களில் இந்த பரீட்சையிலே தோற்றிய மாணவர்களில் ஒரே ஒரு மாணவர் மாத்திரமே 70 புள்ளிகளுக்கு கீழ் பெற்றிருக்கின்றார். ஏனைய அனைத்து மாணவர்களும் 70 புள்ளிகளை விட அதிகமான புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள்.